தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் ஒரு 38 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு tnjfu.ac.in அப்படின்னு டைப் பண்ணதும் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் வேகன்ஸிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்ளிகேஷன், PDF ஃபார்மட், டாக்குமெண்ட் ஃபார்மட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மட் வேணுமோ அந்த ஃபார்மட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. PDF ஃபார்மட்டை கிளிக் பண்ணீங்களா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் மாடல் எல்லாமே வந்து PDF ஃபார்மட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்கு. அதில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப் போட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பற்றி வந்து விரிவான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எல்லாம் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டிக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க், அதாவது எந்த இடத்துல வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து இந்த ஒர்க் இருக்கு, அதாவது பிளேஸ் ஆஃப் ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸும். அடுத்த கேட்டகரி ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்ஸும். அடுத்த கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டன்ட் 8 போஸ்ட். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அலோகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து இந்த வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே வந்து இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ரைட் சைட்லேயே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அலோகேஷன், கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து அதாவது பிளேஸ் ஆஃப் ஒர்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபிஷரி அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ஸும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸும். சீமேன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும். ஐஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட். ஸ்வீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட். மியூசியம் கியூரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸ். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து கேஸ்ட் வைஸ் அலோகேஷன், பிளேஸ் ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸும். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இதுக்கு பார்த்தீங்கன்னா BE அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் மேனேஜர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா BFSC டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கிரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3.00 அல்லது 4.00 அல்லது 7.00 அல்லது 10.00 அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து நீங்க பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. குறைய பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு குறையாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஹையர் பாஸ் பண்ணிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஹையர் கிரேட் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டைப் ரைட்டிங்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து ஹையர் பாஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கிலீஷ்ல வந்து லோயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஹையர் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் தமிழ் வந்து லோயர் வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸை முடிக்காதவங்களும் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க செலக்ட் ஆனால் ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ள இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து விலக்களிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க படிக்க தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க டிகிரி அல்லது டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமா படிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரியை வந்து 10+2+3 இந்த பேட்டர்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை முடிக்காதவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ள, அதாவது இன்கேஸ் செலக்ட் ஆனீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ள இந்த கோர்ஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து விலக்களிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க படிக்கலனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஐயர் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் லோயர் அண்ட் டைப் ரைட்டிங் தமிழ் ஐயர், அப்படி இல்லைன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஐயர் அண்ட் டைப் ரைட்டிங் தமிழ் லோயர் இதை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா மேற்சொன்ன இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அவங்க செலக்ட் ஆகிட்டா அவங்க சொன்ன அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ள இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஃபிஷரி அசிஸ்டன்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து நீங்க பெற்றிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா 10 மாத ட்ரைனிங் வந்து ஃபிஷர்மேன் ட்ரைனிங் சென்டர்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து கல்வி தகுதியா சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் திறனோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறதுல வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா அலுவலக பணிகள், அதாவது வந்து என்ட்ரி ஆஃப் தபால்ஸ், ஸ்டிச்சிங் ஆஃப் பில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்பேச் ஆஃப் தபால்ஸ் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதுல வந்து அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சீமேன். இதுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதியோட கூடவே பாத்தீங்கன்னா 10 மாச ட்ரைனிங் வந்து ஃபிஷர்மேன் ட்ரைனிங் சென்டர்ல வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஐஸ்மேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா ஐடிஐல வந்து ஃபிட்டர் அல்லது மெக்கானிக் அல்லது வெல்டர் ஆர் எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல வந்து ஐடிஐ சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர். இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மியூசியம் கியூரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த பணியில வந்து முன் அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா கார்டனர். இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா டிரைவர். இதுக்கு பாத்தீங்கன்னா ஐ மோட்டார் வெஹிக்கிள், அதாவது HMV வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு குறையாம வந்து ஓட்டுநர் துறையில வந்து அதாவது வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான சம்பள விகிதம் கேட்டகரி வைஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு சம்பளம்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா SC ST SC அருந்ததியர் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும், BC முஸ்லீம் அண்ட் MBC அண்ட் DNC இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயசு வந்து 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. OC கேண்டிடேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 30 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜா சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து 10 வருஷம் வந்து கூடுதலா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிபிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க இதையே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதே முறையில வந்து நீங்க DTP பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி கூடவே பாத்தீங்கன்னா SC ST பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ப்ராசஸிங் ஃபீஸா சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வந்து DD வந்து எடுக்கணும். DD பாத்தீங்கன்னா த ஃபினான்ஸ் ஆபீசர் தமிழ்நாடு டாக்டர் J ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் 611-002 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க DD எடுத்துட்டு உங்க அப்ளிகேஷன் கூட நீங்க வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க சர்டிபிகேட், அதாவது உங்க கல்வி தகுதி சம்பந்தமான எல்லா சர்டிபிகேட்டையும் வந்து உங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அது கூட வந்து அட்டாச் பண்ணிட்டு கூடவே வந்து DD-யை வந்து நீங்க வச்சு வந்து உங்க அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா 5/8/2019 இந்த டேட்டுக்குள்ள வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட லிங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க அனுப்புங்க. ப்ராசஸிங் ஃபீஸுக்கான DD-யை பாத்தீங்கன்னா நீங்க நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேயபிள் அட் நாகப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற அப்ளிகேஷனோட கவர்ல வந்து டாப்ல மேல வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்றத தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா DD, உங்க சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பாத்தீங்கன்னா பதிவாளர் தமிழ்நாடு டாக்டர் J ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் 611-002 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல வந்து காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.